Welcome to all. Question பாருங்க. In which state is the Chapkar Hunt festival celebrated in the month of March every year? Chapkar Hunt இந்த festival வந்து எந்த ஸ்டேட்ல வந்து செலிப்ரேட் பண்றாங்க அதான் நம்மளோட क्वेश्चन ஓகேங்களா. அது எந்த மந்த்ல செலிப்ரேட் பண்றான்னு சொல்றாங்க மார்ச் மந்த். ஸோ மார்ச்ல ஃபர்ஸ்ட் டே தான் அந்த என்ன செலிப்ரேட் பண்றாங்கன்னா அந்த சப்கர் ஹண்ட்ங்கிற ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, ஆப்ஷன் ஏ உத்தரகாண்ட் அண்ட் ஆப்ஷன் பி மிசோரம், ஆப்ஷன் சி ஒடிசா அண்ட் ஆப்ஷன் டி வந்து நாகாலாந்து. ஸோ இந்த சப்கர் ஹண்ட் இந்த ஃபெஸ்டிவல் வந்து யார் தான் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா இந்த மிசோரம் பீப்புள் தான் செலிப்ரேட் பண்றாங்க ஓகேங்களா. இந்த மிசோரம் பீப்புள் அந்த ஃபெஸ்டிவல் வந்து என்னவா செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா தே செலிப்ரேட் இட் அஸ் அ நியூ இயர். ஸோ அவங்களோட நியூ இயர் ஃபங்க்ஷன் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா அந்த சப்கர் ஹண்ட் அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இது என்ன எதுக்காக இந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா நியூ இயர் ஆஸ் இட் இஸ். இன்னொரு முக்கியமானது என்னன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியா ஃபுல்லாவே என்ன கல்டிவேஷன் இருக்குன்னா ஜம் கல்டிவேஷன் நடக்கும் ஓகேங்களா. இந்த ஜம் கல்டிவேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாவே என்ன இருக்கும் ஹில் ஸ்டேஷன்ஸாக தான் இருக்கும். இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் வந்து வளர்ப்பாங்க. பேம்பூ, டீக் அந்த மாதிரி நிறைய ட்ரீஸ் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இந்த கல்டிவேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ஃபுல்லாவே என்னது வேண்டிய திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு ஃபுல்லாவே அந்த ஏரியா வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. அந்த ட்ரீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு ஃபுல்லா அந்த ஏரியா ஃபுல்லா க்ளீன் பண்ணிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதர் டைப் ஆஃப் கல்டிவேஷன் வந்து வந்துருவாங்க ஓகேங்களா. இப்போ வந்து ட்ரீ கல்டிவேஷன் இருந்துச்சுன்னா அடுத்து வந்து என்ன கிராப் கல்டிவேஷன் அந்த மாதிரி வந்து ஷிஃப்ட் ஆவாங்க. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அந்த ஜம் கல்டிவேஷன் சொல்லுவாங்க. அந்த ஜம் கல்டிவேஷன் ஃபுல்லாவே என்ன இருக்குன்னா ஒன்ஸ் கல்டிவேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லேண்ட் ஃபுல்லாவே என்னது ஃப்ரீ பண்ணிடுவாங்க. இந்த ஃப்ரீ பண்றப்ப அந்த அதாவது இந்த ஃப்ரீ பண்ற டைம் பீரியட்ல நிறைய பீப்புள்ஸ் வந்து அதுல வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்களா. ஸோ அவங்க வந்து கடவுளுக்கு வந்து நன்றி சொல்ற விதமாக தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஏன்னா ஒன்ஸ் ஃபாரஸ்ட் வந்து ஃபுல்லா டிஸ்ட்ராய் பண்ணும்போது என்ன ஒரு இன்சிடென்ட்னால நடக்கலாம். ஸோ எல்லாத்துலேருந்து பாதுகாக்கிறாங்க கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றாங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் வந்து நம்ம மிசோரம் பீப்புள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க, உத்தரகாண்ட் இருக்கு. உத்தரகாண்ட்ல இருக்க ஃபெமிலியர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கும்பமேளா ஃபங்க்ஷன்ஸ் அங்க வந்து நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒடிசால என்ன ஃபங்க்ஷன் நடக்குன்னா கோனார்க்ஸ் டான்ஸ் ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவல் வந்து என்ன ஒடிசால நடக்கக்கூடிய ஒரு ஃபெமிலியர் ஃபெஸ்டிவல். அண்ட் நாகாலாந்துல என்ன ஃபெஸ்டிவல் இருக்குன்னா ஃபெமிலியரான ஃபெஸ்டிவல் பார்த்தோம்னா ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல். ஸோ அது வந்து என்ன ஒன் ஆஃப் தி ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் ஓகேங்களா. தேங்க்யூ.